அவர்கள் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக பேசுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கு இந்த கேபி ஜோதிடம் கோயம்புத்தூரில் ஐயா ராதாகிருஷ்ணன் ஐயா தலைமையில் ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு. இந்த உலகத்தில் ஏன்னா ஐயா ரொம்ப குறுகிய டைம் தான் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. நிறைய பேச்சாளர்கள் பேச வேண்டியது இருக்குது. நீங்கள் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கங்கன்னு இருக்காரு. ஜோதிடத்தை பற்றி பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி முழுவதும் பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கு 10 நிமிஷம் பத்தாது. இருந்தால் கூட ஐயாவுடைய அன்பு கட்டளைக்கிணங்க இன்றைக்கி எத்தனையோ முறைகள் ஜோதிடத்தில் இருக்குது. நான் எப்பயுமே மீட்டிங்கில் பேசும்போது என் குருநாதரை பேசிட்டு தான் நான் மற்ற விஷயத்துக்கு வருவேன். நான் படித்தது என்னவோ பாரம்பரியம். இந்தியாவினுடைய நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியாது, இந்தியாவிலேயே புகழ்பெற்ற ஜோதிட மாமேதை PS ஐயர் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவருடைய ஆஸ்தான மாணவர் நான். அவருடைய முறையாக அவர்கிட்ட படித்தவன் நான். சுமார் ஒரு 19 ஆண்டுகள் மதுரையில் இலவச கிளாஸு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடத்தியிருக்கிறேன். என்கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 800 ஸ்டூடெண்ட் படிச்சிருக்காங்க. இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. நான் படித்தது என்னமோ ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் நான் பார்க்குறது என்னவோ கேபி தான். ஏன் கேபி அப்படிங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் முதலே சொன்னேன், ஜோதிடத்தின் நான் ஒரு புஸ்தகம் எழுதணும்னு நினச்சேன். அந்த புஸ்தகத்தினுடைய பேர் என்னன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஜோதிடத்தின் முரண்பாடுகள். இப்படி தான் முதல்ல எழுதணும்னு நினச்சேன். ஏன்னா ஜோதிடத்தில் அவ்வளவு முரண்பாடுகள் இருக்குது. நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா எதை சொல்கிறது, எப்படி ஆரம்பிக்கிறது, எப்படி முடிக்கிறதுன்னு ஜோதிடம் படித்தவங்களுக்கு சரி ஜோசியர்களுக்கு சரி இன்னைக்கு வரைக்கும் அது புரியாத புதிர். ஏன்னா அப்படி ஒரு புரியாத புதிர் தான் ஜோதிடம். ஏன்னா சிருஷ்டியினுடைய ரகசியத்தை நம்ம சொல்லக்கூடியவங்க. அப்போ ரகசியத்தை சொல்லக்கூடியவங்களுக்கு ஜாதகம் வலுவாக இருந்தால் தான் ஜோதிடம் சொல்ல முடியும். அதுக்கப்புறமா எவர் ஜோதிடர் ஆகலாம்னு ஒரு புத்தகத்தை எழுதுனேன். நான் இங்கே எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய மாமேதை கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அவருடைய இதில் தான் நம்ம கேபி விழா நடக்குது. ஜோதிடத்தில் எத்தனையோ முறைகள் இருக்குது. நான் எந்த முறையும் குறை சொல்ல விருப்பப்படலை. ஆனால் கிருஷ்ணமூர்த்தி பொறுத்த வரைக்கும் இந்த ஜோதிடத்தின் முரண்பாடுகளை அவர் காலத்தில் அவர் ஆராய்ச்சி பண்ணார். அந்த ஆராய்ச்சியினுடைய முடிவில் அவர் சில உண்மைகளை கண்டுபிடிச்சார். அவர் முழுக்க முழுக்க பாரம்பரியத்தில் இருந்து தான் நிறைய விஷயங்களை எடுத்தார். அதுதான் அவர் பலன் சொல்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் நமக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. எப்பயுமே நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு சொல்கிறது, நான் மீட்டிங்கில் சொல்கிறதெல்லாம் அதுதான். ஜோதிடம் என்றைக்குமே பொய் இல்லை, ஜோதிடர்களாகிய நாம தான் பொய். இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு அறிவு கம்மி, நம்ம படித்த சப்ஜெக்ட் கம்மி. ஆனால் ஜோதிடம் எல்லாத்துக்குமே ஒரு பரந்த விரிந்த விரிவான விளக்கத்தை சொல்லுது. கேபி மெயினாக சொன்னது, இது ஒரு ஃப்ரீ ரிட்டர்ன் சொன்னார். ஜோதிடத்தை பிரம்மா எழுதி நம்ம தலையில் என்ன எழுதி அனுப்பிச்சிருக்காரோ அதுதான் நடக்கும் அப்படின்னு சொன்னார். அதை எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் அப்படிங்கிறதையும் அதுக்கு கால்குலேஷன் அவர் சொல்லியிருக்கிறாரு. கேபியில் முழுக்க முழுக்க பரிகாரங்கிற வார்த்தையே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். குறிப்பாக அவர் இந்த சார் சொன்னார் ஸ்டெல்லார் சிஸ்டம். நம்மெல்லாம் நிறைய பேர் பாதச்சாரமே பொய்ன்னு சொல்கிறவங்கெல்லாம் உண்டு. இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த சிஸ்டம் முழுக்க முழுக்க ஸ்டெல்லர் அப்படின்னா நமக்கு தெரியும் நட்சத்திரம். நட்சத்திரத்தின் அடிப்படையிலான பலன்களை தான் கேபி சொன்னார். நமக்கு இதில் நிறைய விஷயம் ஏன் இது உலகம் முழுவதும் பரவி இருக்கு, நம்ம மாதிரி ஆள்கிட்ட ஏன் பரவலை அப்படின்னு சொன்னால், கேபியில் கால்குலேஷன் ஜாஸ்தி, கணிதம் ஜாஸ்தி. இந்த கணிதம் நமக்கு எப்பவுமே கணக்குனாலே நமக்கு பயம் ஜாஸ்தி. அதனால் நம்ம இதை அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப எளிமையானது கேபி. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். நம்ம பாரம்பரியத்தில் கேபி ஒன்றும் புதுசாக சொல்லலை. நம்ம பாரம்பரியத்தில் உபஜயஸ்தானம் படிச்சிருப்போம். 3, 6, 10, 11 இது ஸ்தானங்கள் உபஜயஸ்தானங்கள். அதோட கேபி 1, 2 பாவங்களை சேர்த்தார். இந்த 1, 2, 3, 6, 10, 11 பாவங்கள் தான் வளரும் பாவங்கள்னு சொன்னார். பாக்கி எல்லாம் வளரா பாவங்கள்னு சொன்னார். இந்த வளரும் பாவங்களில் உங்களுடைய ஜாதகத்தில் யாருடைய ஜாதகத்திலுமே இந்த 6 பாவங்கள் அல்லது ராசிகளில் கிரகங்கள் இருந்தால் நீங்கள் வாழ்க்கையில், நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு மீட்டிங்கில் இதான் சொல்கிறேன், உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த ஜாதகன் அல்லது ஜாதகி வாழ்க்கையில் மீண்டு வந்துடுவாங்க. இதை தான் கேபி சொன்னார்.
இந்த ஒரு சின்ன அடுத்து அவர் முக்கியமாக சொன்ன வந்த விஷயம், ஒரு பாவம் அதுக்கு முந்தைய பாவத்தின் வளர்ச்சியை கட்டுப்படுத்தும் அப்படிங்கிறத தான் கேபி சொன்னார். அதுக்கு ஒரு உதாரணமாக ஒரு பாவம் நம்ம பாரம்பரியத்தில் 1, 5, 9 நல்லா இருந்தால் அது மிஞ்சி பலனை செய்யும், ஜாதகனுக்கு நல்ல ஒரு பலன்களை செய்யும்னு நம்ம படிச்சிருக்கோம். 1ஆம் இடம் என்பது ஆயில் ஆன்மா, 5ங்கிறது பாக்கியம், 9ங்கிறது 5 பூர்வ புண்ணியம், 9 பாக்கியம். ஆக ஒரு ஜாதகத்தில் இது நல்லா இருந்தால் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னோம். ஆனால் கேபி என்ன சொன்னார்னா 5 கூடியவன் திசை நடந்தால் நம்ம பிரமாதமாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் கேபி என்ன சொன்னார்னா 5ஆம் பாவம் ஒருத்தருக்கு திசை நடந்தால் அவன் பார்க்கும் வேலையை விடுவான் அல்லது வெளியேற்றப்படுவான் அப்படின்னு சொன்னார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்முடைய ஐயா சொன்னார் 6ஆம் இடம் சர்வீஸை சொல்லுவது, வேலையை சொல்வது, வருமானத்தை சொல்வது. ஆக 5ஆம் பாவம் ஆக்டிவேட் ஆகுது, ஒருத்தருக்கு 5 கூடியவன் திசை நடக்கிறதுனாலே அவர் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்துடுவார். ஒருவேளை கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தால் அவர் விஆர்எஸ்லையோ அல்லது ரிட்டையர்மெண்ட்டோ ஆட்டோமேட்டிக் ரிட்டையர்மெண்ட்டே வர்றதுக்கான வாய்ப்பு. இதுதான் கேபி சொன்ன ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். அது மட்டுமல்ல, நமக்கு தெரியும் 6ஆம் இடம்னா நம்ம பாரம்பரியத்தில் சொல்றதே ரோடம், ரோகம், சத்துரு, எதிரி, கடன், துன்பம், துயரம், இப்படி கெட்டதாக தான் நம்ம அடிக்கிட்டே இருப்போம். ஆனால் 6ஆம் இடம் இஸ் சக்ஸஸ்ஃபுல், வெற்றி ஸ்தானம். நீங்கள் ஒரு எக்ஸாமினேஷன் எழுதிருக்கீங்கன்னா பாஸ் பண்ணணும்னா உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் இடம் இருக்கணும். இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா 6ஆம் இடம் இருந்தால் தான் செலக்ட் ஆக முடியும். 6ஆம் இடம் இருந்தால் தான் வேலை கிடைக்கும். இதையெல்லாம் தான் கேபி சொன்னார். ஆக கேபியினுடைய இந்த கருத்து நடைமுறை வாழ்க்கையில் நம்ம அப்ளை பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆக கேபி ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். நான் படித்தது என்னவோ இந்தியாவில் பெரிய குருவாக இருந்தாலும் நான் தினம் தினம் வணங்கக்கூடிய தெய்வமாக ஐயா KS கிருஷ்ணமூர்த்தியை நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய சிஸ்டத்தை நான் பெரிய லெவலில் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட சுமார் ஒரு 36, 37 வருஷமாக நான் சொல்கிறேன், இதில் தான் சொல்கிறேன். இந்த கேபியை நீங்கள் எல்லாம் நிறைய படிக்கணும், நிறைய ஆழ்ந்து ரிசர்ச் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மிகப்பெரிய, ஏன்னா நம்ம வந்து லோக்கலாக ஜோசியம் சொல்லக்கூடாது, உலகளவில் நம்ம பலன் சொல்லணும்னா பெரிய லெவலில் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணாதான் நீங்கள் பெரிய லெவலில் சொல்ல முடியும். கேபியினுடைய மிக முக்கியமான பலன் பிரசன்ன ஜோதிடம். இந்த பிரசன்னம் கேள்வி கேட்கக்கூடியதுக்கான ஒரு விதி. நம்ம ட்ரெடிஷ்னலில் ஒருத்தர் வந்து நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆவாரான்னு கேட்டால் நீங்கள் அவர் ஜாதகத்தை எடுத்து தசாபுக்தியை எடுத்து பார்த்துட்டு இருக்கணும். கேபியில் அப்படி இல்லை. ஒரு நம்பர் சாட் கேட்கலாம், இல்லைன்னா அட் த டைம் ஆஃப் மூமெண்ட்டில் ஒரு பிரசன்னம் போட்டு நீங்கள் அவருக்கு ஜெயிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கா அல்லது அவர் இன்டர்வியூவில் செலக்ட் ஆவாராங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆக இந்த ஜோதிட முறையிலேயே மிகப்பெரிய துல்லியமான அறிவியல் சார்ந்த கணிதம் சார்ந்த ஒரு சிஸ்டம் தான் அது KS கிருஷ்ணமூர்த்தியினுடைய கேபி சிஸ்டம். இதை எல்லாரும் படிக்கணும். நிறைய விஷயங்கள் ஜோதிடர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நிறைய நம்மகிட்ட வரக்கூடியவங்களுக்கு நம்ம துல்லியமான பலன்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து நிறைய பேசுறதுக்கு ஆட்கள் இருக்கிறனால அவங்களுக்கெல்லாம் வழிவிட்டுட்டு ஸோ அடுத்து இன்னும் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஸோ அது கேபியில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குது. நிறைய நீங்கள் படிங்க. இந்த ஜோதிடமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்க படிக்க மறக்க நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால நீங்கள் எவ்வளோக்கு உங்களை டெவலப் பண்ணுறீங்களோ அப்டேட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு கேபியில் வர முடியும். சார் வாங்க. ஆக இந்த விழா மேலும் சிறப்படைக்கணும். நிறைய ஜோதிட ஆழ்வார்கள் குறிப்பாக கேபியில் நிறைய வெல்வர்ஸாக இருக்கக்கூடியவங்க வரணும். துல்லியமான பலன் சொல்கிறதுக்கு அதுக்கு உதவும்னு சொல்லி எல்லாம் வல்ல அன்னை அபிராமியை வேண்டி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நல்ல நாளில் நல்ல நேரத்தில் நல்ல காலங்களில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுக்கு இறைவனுடைய அனுகூலம் வேணும். எல்லாவற்றுக்கும் மேலே நம்முடைய குருநாதர் KS கிருஷ்ணமூர்த்தி அவருடைய அனுகூலம் அனுக்கிரகம் நமக்கு வேணும்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நீங்கள் மேடையில் உட்காருங்க மேலே.